ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பட்டர் பீன்ஸ் மசால். 200 கிராம் பட்டர் பீன்ஸை ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதுக்கப்புறமா பாதி பெரிய வெங்காயத்தை நல்ல சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எண்ணெயில் சேர்த்துட்டு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா நிறம் மாறுற வரைக்கும் வதக்கிட்டு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்ப்போம், பட் பச்சை மிளகா சேர்த்திங்கன்னா அது ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். 2 பச்சை மிளகாயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை சேர்த்துருங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் அளவு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அது எல்லாமே நீங்கள் பண்ணிங்கனாலும் மசாலா நல்லா தான் வரும். இது சேர்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கிடைக்கும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு ஆகும். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கு 2 தக்காளியை நான் மிக்சர் ஜாரில் அரைச்சி சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பொடி பொடியாக நறுக்கியும் சேர்க்கலாம். நான் சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு இந்த தோலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துருக்கேன். நீங்கள் அரைச்சி சேர்த்திங்கனாலும் ஓகே தான். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த பட்டர் பீன்ஸு நீங்கள் வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருப்பீங்க, அதனால் உப்பு அளவு பார்த்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான பட்டர் பீன்ஸ் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் குக்கரில் அதாவது ஊற வச்சு குக்கரில் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அப்படியே கூட சேர்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் குக் பண்ணணும், அவ்வளோதான். தேவையான அளவு உப்பு போட்டிங்கன்னா தக்காளி நல்லா வெந்துடும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இது குக்கிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 or 2 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் தக்காளிலாம் நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் அமைக்க சேர்க்கலாம். மசாலா பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா, தனியாத்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் ஆல்ரெடி பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி கார அளவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு அப்புறம் நல்லா ஒரு தடவை 3 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நல்லா அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்தும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஆயிலெலாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த இந்த பட்டர் பீன்ஸை சேர்க்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ் பட்டர் பீன்ஸ்னால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நீங்கள் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஃபுல்லாக குக் ஆகிற அளவுக்கு விடணும். இது ஆல்ரெடி நீங்கள் ஊற வச்சு வேக வச்சுருந்தது அப்படின்னா நீங்கள் அப்படியே சேர்த்துட்டு ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா போதும். தேவையான அளவுக்கு இந்த வேக வச்ச தண்ணியை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த பட்டர் பீன்ஸ் நல்லா குக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்லா இறுக ஆரம்பிக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணிங்கன்னா அட்டகாசமான ஒரு பட்டர் பீன்ஸ் மசால் ரெடி. இது நீங்கள் சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம், இல்லை ஈவினிங் டைம் ஒரு ஸ்நாக் மாதிரியும் சாப்பிட்லாம். இதே மாதிரி பல பீன்ஸ் ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது, அந்த வீடியோஸையும் செக் பண்ணுங்கள். சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிடுங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. Enjoy this video. Happy cooking. Thanks for watching the video.